திருவனந்தபுரம் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இது கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரம், கொல்லம் நகரங்களை இணைக்கும் 4 வழி பிரதான சாலை. இந்த சாலை மிகவும் அழகாக உள்ளது. இந்த சாலைகளில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளும்போது மேற்கத்திய நாடுகளில் உள்ள முக்கிய சாலைகளில் செல்வதை போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. திருவனந்தபுரம் என்பது இந்திய மாநிலமான கேரளாவின் தலைநகரமாகும். திருவனந்தபுரத்தை உள்ளடக்கிய தற்போதைய பகுதிகள் அனைத்தும் முன்னொரு காலத்தில் சேர வம்சத்துடன் தொடர்புடைய பிரபுக்களால் ஆளப்பட்டது. இப்பகுதிகள் அனைத்தும் 12ஆம் நூற்றாண்டில் இது வேணாடு இராச்சியத்தில் கைப்பற்றப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் மன்னர் மார்த்தாண்டவர்மா இப்பிரதேசத்தை விரிவுபடுத்தி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நிறுவி திருவனந்தபுரத்தை அதன் தலைநகரமாக மாற்றினார். திருவனந்தபுரம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். மேற்கத்திய நாடுகளின் வருகையால் சாஃப்ட்வேர் அல்லது மென்பொருள் நிறுவனங்கள் பல நிறுவப்பட்டன. இதனால் திருவனந்தபுரத்தில் உயரமான கட்டிடங்கள், கண்களை கவரும் ஷாப்பிங் மால்கள் புதிதாக உருவெடுக்க தொடங்கிவிட்டன. மேற்கத்திய நாடுகளின் நிறுவனங்களின் முதலீட்டால் பலரும் வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளனர். இதனால் மக்களின் பொருளாதார நிலை உயர்ந்து வருகிறது. அதே வேளையில் கேரளாவிற்கே உரிய பாரம்பரியம், முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த கலாச்சாரங்கள் அழிந்து கலாச்சார சீர்கேடுகள் மற்றும் மதுபான களியாட்டங்கள் வளர்ந்து வருகின்றது. தாய்மொழியான மலையாளமும் அழிந்து வருகிறது. இங்கு நாள்தோறும் ஏராளமான ஹிந்தி மொழி பேசுபவர்கள் குடியேறி வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு சென்னையும் கர்நாடகாவிற்கு பெங்களூருவும் இருப்பது போல கேரளாவிற்கு திருவனந்தபுரம் தலைநகரமாக உள்ளது. இந்த நகரம் மிகவும் தூய்மையாக உள்ளது. திருவனந்தபுரம் ஒரு அழகான, அற்புதமான மற்றும் பிரமிப்பூட்டும் பெரிய நகரமாகும். மும்பை, சென்னை போன்ற பெருநகரங்களை ஒப்பிடும்போது திருவனந்தபுரத்தில் கூட்ட நெரிசல் குறைவுதான். இடதுபுறத்தில் இருக்கும் மஞ்சள் நிற கட்டிடம் இந்த நகரத்தில் தோன்றியிருக்கும் லூலு ஹைப்பர் மார்க்கெட். இது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஆகும். இந்த சாலைகள் வழியே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தால் இது கொல்லம், ஆலப்பே, எர்ணாகுளம், புனே மற்றும் மும்பை நகரங்களை கடந்து செல்லும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோவளம் பீச். இந்த கடற்கரை மிகவும் சிறிய கடற்கரைதான். இந்த கடற்கரையை சென்னை மெரினா கடற்கரையுடன் ஒப்பிடுகையில் 30இல் 1 மடங்கே உள்ளது. இந்த மிகவும் சிறிய கடற்கரையை காண வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு ஏராளமான தங்கும் விடுதிகளும் உள்ளன. இது திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள வெளி பார்க் ஆகும். இதனை ஒட்டி ஒரு பீச்சும் உள்ளது. இது ஒரு பார்க் ட்ரெயின். இதன் மூலம் நடக்க முடியாதவர்கள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்கலாம். இந்த கொச்சிவெளியின் பூங்கா மிகவும் அழகாக உள்ளது. இங்கு அழகிய புல்வெளிகள் மற்றும் பூஞ்செடிகளையும் பராமரித்து வருகின்றனர். இது ஒரு ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய இடமாகும். இங்கு போட்டிங்கும் உள்ளது. இங்கு ஏராளமான பூக்களை கொண்ட செடிகள் உள்ளன. இந்த பூஞ்செடிகளின் பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சும் வண்ணத்து பூச்சிகளை காண அவைகள் அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளன.
இது ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அல்லது மிதவை பாலம். இந்த பாலம் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக நாம் இப்பூங்காவின் மற்றொரு பகுதி அல்லது கடற்கரைக்கும் செல்லலாம். இன்று கடற்கரையில் அதிகப்படியான அலைகள் அடிக்கிறது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவனந்தபுரம் ஜூ. இதனுள் ஒரு மிருக காட்சி சாலை மற்றும் மியூசியமும் உள்ளது. இங்கு ஏராளமான மரங்கள், செடி கொடிகள் மற்றும் மிருகங்களையும் நீர்வாழ் உயிரினங்கள், பறவைகள், பாம்பு வகைகளையும் பராமரித்து வளர்த்து வருகின்றனர். இங்கு நீர் யானை, காட்டு மாடுகள், காண்டாமிருகம், சாம்பார் மான்கள், புள்ளிமான்கள், கிளைமான்கள், ஈமுகோழி, நெருப்புக்கோழி, நீர்நாய், சிங்கம், சிறுத்தை, புலி உள்பட அனைத்து விதமான மிருகங்களையும் காணலாம். நான் வின்டர் ஜோஸ். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.